தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் உளவுத்துறை சமர்ப்பித்துள்ள ரகசிய அறிக்கை ஆளுங்கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு தரப்பிற்கும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக தேர்தல் முடிந்தவுடன் தங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் என்றும் நம்பிக்கையுடன் இருக்கும் இரு கட்சிகள் தலைமைக்கும் இந்த முறை உளவுத்துறை அளித்துள்ள ரிப்போர்ட் அத்தனை உற்சாகமானதாக இல்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக திராவிட கட்சிகளின் கோட்டைகளாக கருதப்பட்ட பல தொகுதிகளில் இந்த முறை ஒரு மௌன புரட்சி நடந்திருப்பதை அந்த அறிக்கை சுட்டி காட்டுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலின் மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுவது பரம்பரையாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்து வந்த குடும்பங்களின் ஏற்பட்டுள்ள பிளவுதான். தாத்தா அப்பா காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு விசுவாசமாக இருந்த குடும்பங்களின் வாரிசுகள் இந்த முறை தங்கள் குடும்ப மரபை தாண்டி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்துள்ளதாக உளவுத்துறை கணித்துள்ளது. குடும்பத்திற்கு ஒரு ஓட்டு என்ற இலக்குடன் களமிறங்கிய விஜய்க்கு அந்த இலக்கையும் தாண்டி ஒரு குடும்பத்தில் உள்ள 3 அல்லது 4 வாக்குகள் விழுந்திருப்பதாக தெரிகிறது. இது பாரம்பரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் திட்டமிடப்பட்ட சைலண்ட் மூவ் திராவிட கட்சிகள் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை தந்துள்ளதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் விஜயின் வருகையை பொருட்படுத்தாத பழைய தலைமைகள் தற்போது தங்கள் வீட்டு பிள்ளைகளையே தங்களுக்கு எதிராக வாக்களித்திருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியில் உள்ளனர். உளவுத்துறை அறிக்கையின்படி குறிப்பாக நகர்ப்புறம் மட்டுமின்றி ஊரக பகுதிகளிலும் தாவேகாவின் வாக்கு சதவீதம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இது திமுக அதிமுக ஆகிய இருதுருவ அரசியலை உடைத்து ஒரு புதிய முன்முனை போட்டியை தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணமோ அல்லது மற்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளோ வழங்கப்பட்ட போதிலும் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான மாற்றத்திற்கு வாக்களித்துள்ளதாக தெரிகிறது. பணம் கொடுத்தவர்களுக்கே ஓட்டு என்ற பழைய ஃபார்முலா இந்த முறை பல இடங்களில் வேலை செய்யவில்லை என்பதே உளவுத்துறை தரவுகள் கூறுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் பழைய கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதே குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் விஜயின் புதிய அரசியல் அணுகுமுறைக்கு ஆதரவாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இதுவே ஒரு குடும்பத்திற்கு 3 ஓட்டு என்ற கணக்கை விஜய்க்கு சாதகமாக்கியுள்ளது. இறுதியாக இந்த உளவுத்துறை அறிக்கை உண்மையானால் வரும் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க போராடும் வேளையில் விஜய் ஒரு கிங் மேக்கராகவோ அல்லது தனி பெரும் சக்தியாகவோ உருவெடுப்பது உறுதி என்று தோன்றுகிறது. ஒரு குடும்பத்தின் வாக்குகள் சிதறி அது ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பாய்ந்திருப்பது தமிழக அரசியலில் இனி பழையபடி இருக்க போவதில்லை என்பதே பறைசாற்றுகிறது. இந்த ரகசிய அறிக்கையின் தாக்கம் தேர்தல் முடிவுகளில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பார்க்க ஒட்டுமொத்த மாநிலமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. தமிழக அரசியலில் விஜய் அவர்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துள்ளதாக தெரிகிறது. ஒரு வீட்டிற்கு 2 அல்லது 3 வாக்குகள் என்பது ஆணித்தனமான உண்மை என்பதும் இதை யாரும் மறுக்கப்படாத உண்மை என்றும் திட்டவட்டமாக கூறப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி பொறுத்திருந்தே காண்போம். தளபதி விஜய் அவர்கள் 4ஆம் தேதி முதலமைச்சரா பதவி ஏற்பாரா இல்லையா என்பதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.